கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம். என்று கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். சோர்ந்து போகாமல், சில விஷயங்கள் வெளியிருந்து வருகிற விஷயங்களுக்கு நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. நெகட்டிவான வார்த்தைகள் வரும், அதற்கெல்லாம் நீங்கள் சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமை நல்ல நல்ல காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். நல்ல காரியங்களை செய்யும் பொழுது அந்த கனத்தை நீங்கள் பெறுவீர்கள். அழியாமையும் இதெல்லாம் அந்த கனம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் செய்யும்போது கர்த்தர் மகிமைப்படுகிறார். அதன் மூலமாக நீங்கள் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு காரியங்கள் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து நல்ல காரியங்களை செய்து தேவனுக்கு மகிமைப்பட நீங்கள் இந்த மாதிரி காரியங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கிறது பாருங்கள். நித்திய ஜீவன் அளிக்கிறார். அவர் உங்களுக்கு ஒரு நாளும் குறைவில்லாமல் வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தையிலே உறுதியாய் நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது வெளியிருந்து வருகிற எந்த ஒரு வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் சோர்ந்து போகாமல் நற்கிரிகளையே செய்து தேவனுடைய வார்த்தைக்கே நீங்கள் கீழ்ப்படிந்து, இல்லை என் தேவன் சொல்ல அந்த வார்த்தை நிச்சயமாக நடைபெறும் அப்படின்னு நீங்கள் அறிக்கை செய்கிறீங்க. ஐயோ, தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் எனக்கு நிறைவேறாமல் போயிருமோ அப்படின்னு நீங்கள் அதையெல்லாம் எண்ணாமல் தேவனுடைய வார்த்தையிலே உறுதியாக இருக்கும் பொழுது தேவன் சொல்கிறார், நித்திய ஜீவன் அவர் உங்களுக்கு தருகிறார். இன்று அதிகாலையிலே நாம் தியானிக்கிற இந்த வார்த்தை, அவர் உங்களுக்கு நித்திய ஜீவன் அளிக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.